வணக்கம் தமிழ் நேயர்களே, நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சுரைக்காய் செடின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த செடி எப்படி வளர்க்குறாங்க, எப்படி வளருது, அது எந்த டைம்லேருந்து அறுவடை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த செடி பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு 30 நாளோட வளர்ச்சி தாங்க. 30 நாள்லேயே இந்த மாதிரி பூ பூத்து அதில் பிஞ்சு விட ஆரம்பிச்சிடும். ஸோ இது பெருசாக இதை பறிக்கிறதுக்கே ஒரு 40-45 நாள் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போட்டு 30 நாள் இவங்க பாத்தி போட்டு இந்த முறையில் தான் பயிரிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள் பிஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது ஒரு 30 நாள் செடி தாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி விட்டாவே போதும், ரொம்பலாம் அதிகமாகலாம் தண்ணி விட தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா இப்போ அறுவடை முடிய போகுது, அதாவது இதை அழிச்சிடுவாங்க இன்னும் கொஞ்ச நாளில். ஏன்னா இதில் அதிகமாகவே பறித்து முடிச்சிட்டாங்க. இது ஒரு 4 மாதம் ஆன செடின்னு வச்சுக்கோங்களேன். 4 மாதம் ஆச்சு இந்த செடியை போட்டு, ஒரு 4 மாதத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. அறுவடையும் முடிய போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் முடிய போகிற நேரத்துலையே அதில் ஆரம்பிச்சிடுது. அப்படி தான் நம்ம பிளான் பண்ணி தான் இந்த இதை விவசாயம். காய் செடினாவே பயங்கரமான பிளான் பண்ணணுங்க. நம்ம ஏனோ தானோ அப்படின்னு காய் செடியை போட்டுட்டு அதில் லாபம் வரல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. பயங்கரமான பிளான் போட்டு எப்படிலாம் காய் செடி வைக்கலாம், ஒரே காயெல்லாம் வைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி நிறைய காயை வச்சு அதை கொண்டு போயிட்டு உழவர் சந்தையாக இருக்கட்டும், எந்த சந்தையாக இருக்கட்டும் விற்கணும்னாவே ஒரு 2-3 காயோடு நம்ம கையில் எடுத்துக்கிட்டு போகணும். ஒரு காயை மட்டும் எடுத்துக்கிட்டு போனால் அது பார்த்திங்கன்னா அதிகமாக கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட வாங்க மாட்டாங்க. பல காய் நம்ம கையில் இருந்ததுனா தானே எல்லாருமே ஒரே இடத்துலையே வாங்கிடலாம் அப்படின்னு வருவாங்க. பாருங்கள் சுரக்காய் எப்படி இருக்குன்னு. இது அழிய போகிற டைமு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சுரக்காயோட சைஸ் சின்னதாக தான் இருக்குது. சுரக்காயிலே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 டைப்பில் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா அப்படியே குண்டு குண்டாக இருக்குது இல்லைங்களா, இது ஒரு டைப்பு. இது பார்த்திங்கன்னா ஆபீஸ்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும், அது நாட்டுக்காய், அதுவும் சுரக்காய் தாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா பயிரிடலாம், அதுவும் நல்லாவே வரும். இந்த காயும் ரொம்பவுமே நல்லாவே வரும். ஸோ இதை மொத்தமாக போயிட்டு விதை வாங்கிக்கிட்டு பார்த்திங்கன்னா விதைச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிற இந்த ஏரியாவில் மட்டும் ஒரு 100 செடிக்கு மேலே இருக்குங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இதில் போட்டிருக்கிறாங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த செடியோட கொடி அடர்த்தியாக வர்ற வரைக்கும் நம்ம பில்லு வளர விடக்கூடாது. அப்படி ஒரு வேளை பில்லு அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா செடியை நம்ம மறந்துட வேண்டியது தாங்க. நம்ம இதில் பார்க்க வேண்டியது அது மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகமாக நோய் தாக்காது. சுரச்செடியில் பார்த்திங்கன்னா அதிகமாக நோயெலாம் தாக்காதுங்க. அதனால் அதிகமாக நம்ம மருந்தும் அடிக்க தேவையில்லை. ரொம்பவுமே சூப்பராகவும் அதிகமாகவும் காய் வந்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் வரைக்கும் நம்ம பறிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் அழிச்சிடலாம்.